தேர்தல ஜெயிச்சா வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா நாஞ்சில் சம்பத் சும்மா இருப்பாரா? ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சதும் அது ஃப்ரிட்ஜ் இல்லப்பா வேற ஒண்ணுன்னு மாத்தி சொல்லிடுவாருன்னு செம ஜாலியா ஒரு போடு போட்டிருக்காரு. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்ங்கிறான். பக்கத்தில் இருந்த ஒருவன் கேட்டானா வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறது சாத்தியமான்னு. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயிச்சா நான் ஃப்ரிட்ஜ்னு சொல்லல பிரிஞ்சு சாதம்னு சொன்னேன்னு சொல்லி மாத்திடலாங்கிறானா. நடைமுறைக்கு உகந்ததை எங்கள் தலைவர் சொல்லுகிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் 30 தொகுதிகளில் மொத்தம் 294 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சுயேட்சைகளுக்கான சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளுடன் முதன்முறையாக களம் காணும் தாவேக வேட்பாளர்களும் தீவிர போட்டியில் உள்ளனர். கட்சி பாரம்பரியத்தை விட தனிப்பட்ட வேட்பாளர் செல்வாக்கே இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் பல பரீட்சை இப்போதே தொடங்கிவிட்டது.